ஹலோ ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மட்டன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் செய்யலாமா? அதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதை மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன போடணுன்றதை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். அப்போது தான் நல்லா உப்பு ஊறி மட்டன் டேஸ்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற கரம் மசாலா நான் வீட்டிலேயே அரைக்கிறது. யாருக்காவது இது வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், அது ஒரு வீடியோவை போட்டுடலாம். குழம்பு தாளிக்க வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் எடுத்துருக்கோம். அளவெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து போட்டுக்கிட்டு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சி இதை பேஸ்ட்டாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்க்கும் போது குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்க குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த குழம்பு நீங்கள் தால்ச்சா சோத்துக்கு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கு வைக்கிற குழம்பு தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த மசாலாவை அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இது நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா இந்த தாளிப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்தா அந்த குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த கலரு டிஷ்ஷாக நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கவே நல்லா சாப்பிட்ணும் போல். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் இதில் சேர்த்துக்கிறோம். அதே சட்டிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த மட்டனில் சேர்த்துக்கிறோம். தண்ணி மட்டன் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதை நல்லா பரட்டிட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டிட்டு மூடி இதில் 5 விசில் விட போகிறோம். எங்கள் ஊர் கறி இன்றைக்கி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால் நான் 5 விசில் விட்டேன். உங்கள் ஊர் கறி சீக்கிரம் வந்துருச்சுன்னா அதுக்கு 3 விசில் விட்டுக்கோங்க. ப்ரெஷர் அடங்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் தேங்காய் பழம் சேர்த்து சட்டி மாற்றி இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம கனியை போட போகிறோம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது கனியை போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா முடிஞ்சிடுச்சு. கொதிக்க கொதிக்க சாப்பாடு போட்டு அதில் கறி குழம்பு ஊற்றி நல்லா பெரட்டி ஒரு வாய் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.